பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் முடித்து விட்டோம். 12வது அதிகாரத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு 15 நிமிட காரியம்தான் இந்த பைபிள் ஸ்டடி. நீங்கள் இதை படிச்சுட்டு இதை கேட்டுட்டு நீங்கள் திரும்ப அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது இல்லை ட்ராவல் பண்ணும்போது இதை நீங்கள் கேட்கும் பொழுது கேட்டுட்டு நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இது நன்றாகவே தெளிவாக புரியும். ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு மிகவும் முக்கியமானது. இதை படித்தாதான் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன கர்த்தருக்காக என்று சொல்லி நாம் விளங்கி கொள்ள முடியும். ஆகையால் தயவு செய்து அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறாரு, பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை மறையாதையும். சங்கீதம் 119. இது நீங்கள் இந்த பூமியில் பரதேசியாக வாழ வந்திருக்கேன், உமது கற்பனைகளை, உமது கட்டளைகளை, உம்முடைய பிரமாணங்களை எனக்கு மறையாது. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தன்னை காத்து கொள்ளும்படிக்கு வசனம் தான் நமக்கு என்ன பண்ணும், உதவியாக இருக்கும். அழகாக அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்திகரிப்பான், உம்முடைய வசனத்தினால் தானே இல்லையா. இந்த வசனங்களை படிக்க 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 தான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், நம்மை சுத்திகரித்து தனித்தவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தொடர்ந்து நாம் 12வது அதிகாரத்தை பார்க்கிறோம். 11வது அதிகாரத்தில் பர்னபாவையும் பவுலையும் ஒன்றாக இணைத்து காணிக்கைகளை கொடுத்து நாட்களில் அந்த அகபு தீர்க்கதரிசி சொன்னதின்படி பல இடங்களில் பஞ்சம் ஏற்பட்டதுனால எருசலேமில் உள்ள சீஷர்களுக்கு இந்த காணிக்கையினால் பலப்படுத்தும்படிக்கு பர்னபாவும் பவுலும் என்ன பண்ணுறாரு, அனுப்பப்படுறாரு. ஸோ 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதோடைய வசனம் எப்படி தொடங்குது பாருங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது இல்லையா. பாருங்க, அப்போ ஒரு பண்டிகை நாளாக இருக்குது. ஜனங்களுக்கு விருப்பமான செயலை செய்யும்படிக்கு எப்படி கிறிஸ்துவ வேதனைப்படுத்தினாங்களோ பேதுருவையும் அதே போல் வேதனைப்படுத்தும்படிக்கு என்ன பண்ணார், ஏரோது ராஜா விருப்பம் கொண்டிருந்தார். அது யூதர்களுக்கும் பிரியமாக இருந்தபடினால பேதுருவையும் என்ன பண்ணணும், கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க. யாக்கோபை பட்டயத்தினால் கொன்று போட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், செபதேவின் குமாரனாகிய 2 குமாரர்கள் யோவானும் யாக்கோபும் தேவனுடைய சீஷர்களாக அவர்கள் பணி செய்தார்கள். தன்னுடைய சகோதரனை இழந்த யோவான் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு மரித்ததுக்கு பிற்பாடு அவர் பயங்கரமான ஒரு ஊழியத்தை அவர் ஆண்டவருக்காக செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியை பொறுத்தளவுக்கு மரணம் என்பது ஒரு 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 ட்ராவல் மாதிரி, இந்த உலகத்திலிருந்து மறுவாழ்வை நோக்கி போகிற ஒரு ட்ராவல். ஸோ கொஞ்ச நாளைக்கு அது ரொம்ப வலியாக தான் இருக்கும். கர்த்தர் நம்மை தேற்றினால் ஒழிய நம்ம யாராலையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த மரண வேதனையிலிருந்து, அந்த இழந்து போன வேதனையிலிருந்து நம்மளை என்ன பண்ண முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம பார்க்கலாம், பேதுரு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. 4 வகுப்புகள், அதாவது 4 விதமான பாதுகாப்புகள், 16 சேவகர்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க, பேதுருவை பாதுகாக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, பேதுரு நல்லா தூங்குறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். நாளைக்கு ஒரு வேளை கொலை கூட பண்ணலாம் பஸ்கா பண்டிகையில் வச்சு, ஆனால் அவர் நிம்மதியாக தூங்குறாரு. ஊழியம் கர்த்தருடையது. நாம் அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஸோ என்ன நடந்தாலும் ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு என்ன நடந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார் என்ற மனநிலையோடு நம்மளுடைய இருதயத்தில் சமாதானத்தோடு நாம் என்ன பண்ணணும், இருக்கணும்.
அப்போ கர்த்தருடைய தூதன் வராரு. அவரை வந்து சொல்கிறாரு, உன் வஸ்திரத்தை நீ எடுத்து போர்த்துக்கொள், உன் அறையை கட்டிக்கொள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது அவருக்கு வந்து தான் தரிசனம் காண்கிறது போல் இருக்குது. அது ரியாலிட்டிக்கலாக அவருக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது 11வது அதிகாரத்தில் இருக்கு. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது இது கர்த்தர் செய்த செயல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உணர்றாரு. உணர்ந்ததுக்கப்புறம் இப்போ பேதுருவுக்காக அங்கே எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்காங்க. ஜெபித்து கொண்டு இருக்கும்போது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 12வது அதிகாரம் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். இந்த மார்க்கு தாங்க நம்ம மார்க்கு சுவிசேஷ பகுதியை எழுதினவர். அவங்க தாயார் நல்ல ஒரு பக்தியுள்ள சகோதரி. நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னேன். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட்டோடைய கல்லறை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு மேல் வீட்டு அறை. அது இப்போவும் இருக்குது. நீங்கள் எருசலேமில் போனால் அதை பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து எல்லோரும் கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது இவர் வந்து கதவு தட்டுறாரு. ரோதே என்ற சகோதரி பார்த்துவிட்டு மிகவும் பிரமிப்பாக ஆச்சரியமடைந்து போய் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணலை, நம்பலை, நீ வந்து சும்மா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவர் தான் சொல்லி அவள் வந்து நிச்சயித்து கொண்டு வந்து கதவை திறந்து பார்த்தா அவராக இருக்கிறாரு. அவராக இருந்தது எல்லாரையும் அப்படியே அமைதியாக, பேசாதீங்க அமைதியாக இருங்க, போர் சேவகர்லாம் பின்தொடர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். 17வது அதிகாரம், இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். இவர் இப்போ யாக்கோவுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள், ஏன்னா சின்ன யாக்கோபு ஒருத்தவர் இருந்தார் இல்லையா. இப்போ எந்த யாக்கோபை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் யாக்கோபு மரித்தது இங்கே யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாக்கோபுக்கு இதை சொல்லுங்கள், நான் வேறொரு இடத்துக்கு போய் மறைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பொழுது விடிந்தபோது பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. ஏன்னா இப்போ ராஜாவுடைய கட்டளையின்படி பேதுருவை வந்து ஜெயிலில் வச்சாங்க. இப்போ பேதுருவை காணும். அந்த 16 பேருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத இப்போ அவங்கெல்லாம் தவித்து பயந்து கொண்டு இருக்காங்க. அதே போல் ஏரோது ராஜா என்ன கட்டளை கொடுக்குறாரு, அவங்கள வந்து காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்ட பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, செசரியாவுக்கு போய் இருக்காரு. செசரியாவில் போய் இந்த ஏரோது ராஜா இருக்காரு. அங்கே அந்த ஜனங்கள்லாம் வந்து இல்லை, ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரங்க பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு எப்போவுமே ஒரு ராஜா வேணும். ஒரு ராஜா, அந்த ராஜாவால் நாங்கள் போஷிக்கப்பட்டவங்க. இவங்க அந்த சந்ததி தானே, தாவீது ராஜா, சாலமோன், எரபியாம், இப்படி எல்லா ராஜாக்கள் மூலயமா இவங்க வந்து வந்ததுனால எங்களுக்கும் ஒரு ராஜா வேணுன்ற மனநிலையோடு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ ஏரோது என்ன பண்ணுறாரு, ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். என்னால் இந்த வார்த்தையை அதை வந்து பிரசங்கம் பண்ணினேன், எதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருப்பார்னு தெரியல. தன்னை ராஜா போல நினைத்து கொண்டு அவர் அந்த விஷயத்தை செய்தார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது 22வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். 23, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். பாருங்க, இங்கே ஆச்சரியமாக இருக்குது. அவன் வந்து தேவனுக்கு மகிமையை செலுத்தலை. ஸோ அவன் தனக்குத்தானே மகிமையான காரியங்களை தன்னை ஜனங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற மனநிலையோடு என்ன பண்ணியிருப்பார், பிரசங்கம் பண்ணியிருப்பார். உடனே தேவதூதன் அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். இது வந்து பாருங்க, தேவதூதர் அடித்து உடனே புழுத்து இறந்தாரா தெரியல. ஆனால் வந்து தேவதூதன் அடித்ததுனால அவர் புழுத்து இறந்தான். தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். அப்போ மார்க்கும் அவங்க கூட போயிருக்காங்க. பர்னபா
இன்னும் பவுல், மார்க்கு இவங்க 3 பேருமே போயிருக்காங்க. வரும்போது மார்க்குவையும் கூட சேர்த்து இட்டுட்டு வர்றதுனால ஒருவேளை மார்க் அங்கே எருசலேம்ல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பர்னபாவும் பவுல் கூடயும் சேர்ந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம், எருசலேம் விட்டு திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீதியின் வசனத்தினால் பழக்கப்பட்டால் ஒழிய நாம் பாடுகளை சகிக்க முடியும். அநேகர் பல காரியங்களை நமக்கு நிறைய இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரத்தின்படி நம்ம பார்க்குறோம், ஒரு சிலர் வந்து விடுதலையை பெற சம்மதியாமல் துன்பப்பட்டார்களாம். ஸோ இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை உபத்திரவத்தின் குகையில் புடமிடுறாரு இல்லையா? அப்போ நமக்கு வந்து இந்த உபத்திரவத்தை சகித்து கொள்ள, இல்லை தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிற நான் கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணணும், ருசிக்கணும். எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு சில உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளுடைய பங்கை என்ன பண்ணணும், தேசங்களுக்காக நாம் செலுத்த வேணும். நான் பெண்களாகிய உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் வைக்கிறேன். ரொம்ப காரியங்களை கேட்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு 3 வயது குழந்தைய 13 வயது வாலிபன் என்ன பண்ணிட்டான், ரேப் செஞ்சு கொலை செஞ்சிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். எனக்கு அதை கேட்டப்ப என் இருதயம் ரொம்ப கசந்து போச்சு. நாம் ஜெபிக்கணும். நம்ம பெண்களாகிய நாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் இதற்காக ஒரு 15 நிமிடம் என்ன பண்ணணும், எடுத்து முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய தேசங்களில் நடக்கக்கூடாது. நம் தேசங்களை நம்ம பார்க்குறோம், ஒரு பக்கம் பணம் பெருகிறவங்க பெருக்கிக்கிட்டே போகிறாங்க, ஒரு பக்கம் ஏழையாக இருக்கிறவங்க ஏழையாயிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் கூட அவங்களுக்கு கிடைக்கல. கவர்மெண்ட் ஸ்கூல் மூடப்பட்டு வருகிறது. இது எல்லாமே ஒரு அரசியல் அமைப்பின் திட்டம். தயவு செய்து பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்களுடைய ஜெபங்களில் இதுக்காக நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கார். வேதம் சொல்லுகிறதுல நாம் சமாதானமாய் வாழும்படிக்கு தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். தேசங்கள் நடக்கிற பல வன்முறைகளுக்காக நம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். கர்த்தர் நல்ல ஊழியர்களை, நல்ல உண்மையுள்ள தாசர்களை எழுப்பி தேசத்தை செழிக்க வைக்கணும். ஸோ இந்த காரியத்தை நான் ரெக்யூஸ்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து 15 நிமிடம் உங்களுடைய 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிடம் நம்முடைய தேசத்துக்காகவும் பிற தேசங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இன்னும் ஒரு காரியம், இன்னொரு சகோதரியுடைய நான் கேள்விப்பட்டேன். அவங்கள போய் நேரில் சந்தித்தேன். அவங்களுடைய மாமியாரும் அவங்களுடைய புருஷனும் அடித்து அந்த பொண்ணை வந்து மென்டல் சிக்காக்கி அதை இப்போ மருந்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இன்னமும் கல்வி அறிவு, கல்வி தகுதி, ஞானம், புத்தியினம், இது எல்லாமே ஞானமில்லாத செயல். இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இருதயம் துவண்டு போகுது. ஒரு தனக்கு நிகரான ஒரு மனுஷனை இன்னொருத்தவங்க அடித்து அவங்கள வேதனைப்படுத்துறது. ஒரு மிருகம் கூட அப்படி செய்யறது இல்லைங்க. அந்த மனுஷன்ற அந்த போர்வையை போர்த்து கொண்டு மிருகமாய் வெறித்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் இந்த முழு வேதத்தை வாசிக்கிறப்ப தேவனுடைய சிந்தனை ஒடுக்கப்பட்டவர்கள் மேலவும், திக்கற்றவர்கள் மேலவும், விதவிகள் மேலவும், நியாயம் கிடைக்காதவர்கள் மேலவும் அவருக்கு சிந்தை இருக்குது. ஆனால் இதெல்லாம் யார் எடுத்து செயல்படுத்துவாங்க? நாம தாங்க செய்யணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கீழே இறங்கி போங்க, ஜனங்களோட பேசுங்க, ஏழ்மையான பிள்ளைகளை போய் சந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு இல்லை வீக்லி ஒரு குடும்பத்தையாவது நீங்கள் போய் சந்திக்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை குறித்து ஏதாவது எடுத்து செயல்படுத்துவார். அதை நீங்கள் செய்யணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் டீ கிடைக்க கூட
குடிக்கிறதுக்கு கூட அவங்க வீட்ல கப்பு இல்ல. ஒரு டிஃபன் பாக்ஸோடைய டக்கன்ல டீ குடுத்தாங்க. எனக்கு நான் என் வீட்டுக்கு வந்து என்னுடைய பாத்திரம் அடுக்குற அந்த இத பார்த்தப்ப, நான் ஏதோ பாவம் செய்றது போல நான் உணர்ந்தேன். அ வாணலுக்கு மேல வாணல், பாத்திரத்துக்கு மேல பாத்திரம், கிளாஸுக்கு மேல கிளாஸ்ன்னு வாங்கி நாம அடுக்கி வைக்கிறோம். நம்ம டிஸ்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் நாம போய் யாராவது ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணா தான் சபையில வந்து சில பேர் குடுப்பாங்க. பழைய துணிகள, பழைய பொருட்கள. ஏன் நாமளே அத செய்யக்கூடாது? நீங்க டிஸ்கார்ட் பண்ற பொருள ரோட்ல இறங்கி போங்க. யாருக்கு தேவையோ அத ஆண்டவர் காட்டுவாரு. ஆண்டவர் செயல்படுத்துவாரு. ஒரு நாள் நானு கொஞ்சம் சாப்பாடு வீணாகுற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சு. அத நான் கொட்டுறதுக்கு போனேன். இப்ப ஆவியானவர் என்னோடு பேசின அந்த வார்த்தை என் இருதயத்த மிகவும் பாதிச்சது. இந்த வீணா போன சாப்பாட சாப்பிடுறதுக்கு கூட ஜனங்கள் இருக்காங்க என்று சொல்லி, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வேஸ்ட் ஆக்குற ஒவ்வொரு பொருளையும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க நம்ம முயற்சி செய்வோம். நம்மளால புதுசா குடுக்க முடியலையா? நம்ம நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா வாங்குறோம். ஏன் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ற பொருள மற்றவர்களுக்கு குடுக்கக்கூடாது. நான் தயவு செஞ்சு உங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்க நீங்க இறங்கி போய் செய்யுங்க. நீங்க அந்த ஜனங்கள சந்திங்க. "என்கிட்ட இந்த பொருள் இருக்குதுப்பா, உங்களுக்கு வேணுமா?" அப்படின்னு கேட்டு குடுத்து பாருங்க. அவங்க நான் வேணான்னு சொல்ற பொருள அவங்க சந்தோஷமா வாங்குறாங்க. அத நினைக்கிறப்ப எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜனங்கள சந்திங்க. அப்பதான் கர்த்தர் உங்கள பயன்படுத்துவாரு. நான் இத உங்கள்ட்ட ரெக்யூஸ்ட்டா நான் கேட்குறேன். நீங்க இந்த காரியத்த செய்யுங்க. தொடர்ந்து நாம் நாளைய தினம் 12வது அதிகாரத்தை நாம் பார்த்து விட்டோம். 13வது அதிகாரத்துக்கு நேராக நாம் செல்ல இருக்கிறோம். நான் உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய ஜெபத்தில நம்மளுடைய தேசங்களுக்காக, ஏழை எளிய ஜனங்களுக்காக ஜெபத்தில கைகள உயர்த்தி நில்லுங்க. மிகவும் அழிவை நோக்கி போகிற பாதையில நாம இருக்கிறோம். அதனாட்டி நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த முழு பகுதியும் நான் கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென்.